இங்கே போத்தில் அடிக்கிறதால புலம்பி கொண்டிருக்கணும். எல்லாமே கொண்டு அந்த வைங்க. இதில் கூட அந்த கேனுகள் வச்சிருக்கணும். ஆட்டோ அந்த பக்கம் ஆட்டோ இங்கால வந்து வச்சிருக்கணும் பாருங்க. இப்போ சந்தி மட்டும் போய் வந்து அதை நான் இதில் பார்க்கலாம் பாருங்க. வணக்கம் ரோலே. நாங்கள் இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்க தெரியும் பாருங்கள். வாகனங்கள் எல்லாம் அப்படியே நிறைந்த வண்ணம் இருக்குது. ஏன்னு சொன்னால் இது இப்போ திடீரென்று ஏற்பட்ட ஒரு பதட்டம். இப்போ வந்து அவசரமாக வந்த செய்தி தானேன்னு சொன்னால் திடீரென்று பெட்ரோல் தட்டுப்பாடாக வந்துட்டுன்னு சொல்ல வாகனங்கள் எல்லாமே வந்து குவிய தொடங்கியிருக்கு. எல்லா லங்கா நிரப்பு நிலையங்களையும் வந்து குவிய தொடங்கியிருக்கு. அதுதான் பார்க்க போகிறோம் நாங்கள் இந்த காணொலியில். இப்போ வந்து நிற்கிறது நாங்கள் வந்து நாவக்குழி அங்கே தான் நிற்கிறோம் பாருங்க. நாவல்குழி பெட்ரோல் செட்லாம் பார்த்து கொண்டிருக்கோம். இப்படியே தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் போய் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள் அந்த வாகனங்கள் வந்து லைனில் விட்டவே இப்போ எல்லோரும் அந்த ஒன்றடியாக வந்து சேர்ந்ததால் இப்போ பதட்டம் ஏற்பட்டிருக்கு. அதையும் வந்து அங்கே வந்து அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கணும். தொடர்ச்சியாக இப்போ ஒவ்வொருத்தராக வந்து வந்த லைனின் படி வர சொல்லியிருக்கணும். பெட்ரோல்கள் எல்லாமே வந்து இப்போ கேட்குற அளவில் அடிக்கணும். இனி வந்து இது எந்த அளவில் வந்து மாறப்போகுது, அளவு நிலையில் தான் அடிக்க போயினோன்றது தெரியலை. இப்படியே கிட்ட போய் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி. அங்கால போக மிச்ச இடங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டு செல்வோம். வாங்க அப்படியே தொடர்ச்சியாக இதுலேயும் பாருங்க. அப்படி வாகனங்கள் வந்து வந்த வண்ணமே இருக்குது. அங்கால காருக்கு தனியாக, ஆட்டோவுக்கு தனியாக வந்து எல்லாமே அடித்து கொண்டு இருக்கணும். டீசலுக்கு வந்து பிரச்சனை இல்லை. டீசல் வந்து ஓகே இருக்குது. இப்போ தட்டுப்பாட்டுக்கு வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறது பெட்ரோல் தான் பாருங்க. அந்த லைன்கள் வந்து கூட தூரம் செல்றது இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி அடுத்தடுத்து கச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற எட்னா பிரான்ச்சில் இருக்கிற லங்கா எல்ஓசியில் தான் நிற்கிறோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான க்ரௌடாக இருக்குது பாருங்கள். அதோட வந்து வாகனங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே போலீஸ் அதிகாரிமாரெல்லாம் நின்று தங்களோட கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் பாருங்க. இங்கேயும் வந்து சரியான க்ரௌடாக தான் இருக்குது. வாகனங்கள் எல்லாம் நெரிசலாகவே இருக்குது. இப்படியே அங்காலையும் போய் மிச்ச இடங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிச்ச இடங்களையும் நாங்கள் அவங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். முதல் நாங்கள் நாவக்குழி பார்த்துனாங்க. அப்போ அடுத்ததாக இங்கே லங்கா எல்ஓசியில் வந்து நிற்கிறோம். இது கிட்ட கச்சேரி கிட்ட இருக்கிறது. வாகனங்கள் ஃபுல்லாகவே நெரிசலாகிடுது பாருங்க. அதில் டிராஃபிக்கில் தான் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. திடீரென்று ஏற்பட்ட பெட்ரோல் தட்டுப்பாட்டால் தான் இந்த நிலைமை இப்போ இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இது எத்தனை நாளில் சரியாகும்னு தெரியலை. மிச்ச பெட்ரோல் செட்டுகளையும் நாங்கள் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். இல்லையா அவனை தட்டுப்பாடு அப்படியே பாருங்க. இங்கால பாருங்க வாகனங்கள் எல்லாமே நெரிசலுக்குள்ளாகிட்டது பாருங்க. எங்களோட எவ்வளோ பெரிய டிராஃபிக்காக இருக்குன்னு பாருங்க. அங்கே இருக்குது பெட்ரோல் செட், இங்கே லைன் கட்டி நிற்கணும். எல்லாரும் இந்த ஒழுங்குகளுக்கு கூட நின்று அந்த பைக்குகள் வந்தோம். அதில் லைன் கூட கட்டி இருக்கிறேன் பாருங்க. அங்கே இருந்து ஃபுல்லாக அதில் இருந்து வந்தோன்ட்டு இருக்குது பாருங்க. அப்படியே நாங்கள் அடுத்த பெட்ரோல் செட்டுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு இந்த நிலவரங்கள். இப்போ வந்து லிமிட் பண்ணி தான் பெட்ரோலும் அடித்து கொண்டிருக்கணும்னு சொல்லியிருக்கணும். அளவாக தான் அடிக்கணும். பார்ப்போம் எத்தனை நாளைக்கு இந்த தட்டுப்பாடு இருக்க போகுதுன்னு தெரியலை. யாழ்ப்பாணம் மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது வந்து சொல்லி ஏனையன் ரோட்டுன்னு சொல்லலாம். அதில் தான் இருக்கிற பெட்ரோல் செட் பாருங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இங்கேயும் வந்து இந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து குழப்ப நிலையில் தான் இருக்கணும். அந்த ஒவ்வொரு லைனாக வராமல் வந்து கொண்டிருக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்துலேருந்து இந்த வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்காலேயும் அந்த நிறைய வாகனங்கள் போய்கொண்டிருக்குது. டீசலுக்கு இல்லை, இப்போ பெட்ரோலுக்கு தான் இந்த தட்டுப்பாடு வந்திருக்குது. இதோட நாங்கள் இப்போ 3வது லங்கா நிரப்பு நிலையத்தில் நிற்கிறோம். அதாவது பெட்ரோலிய நிரப்பு நிலையத்தில் நிற்கிறோம். அடுத்ததாக நாங்கள் அப்படியே யாழ்ப்பாணம் போய் அங்கே இருக்கிற பெட்ரோல் செட்லையும் பார்த்துக்கொள்வோம் என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அந்த அடிக்கிற பெட்ரோலை வந்து லிமிட் பண்ணியிருக்கணும். இவ்வளோ காசுக்குள்ளேன்னு சொல்லி முதல் வந்து கேனுகள் எல்லாமே கொண்டு அந்த வைங்க. இதில் கூட அந்த கேனுகள் வச்சிருக்கணும் பாருங்க. அந்த கேனுகளில் கூட முதல் அடித்தவை இப்போ கேனுகளுக்கெல்லாம் நிப்பாட்டி இருக்கணும். மறுபடியும் அந்த பிரச்சனை வந்து சேர்ந்தபடியால் எப்போ இந்த தீர்வு வரும்னு தெரியலை. பார்ப்போம். இப்படி நாங்கள் அடுத்ததாக அங்கால போய் பார்த்துக்கொள்வோம்.
பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் லைன் நிற்கிஞ்சா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய்க்கு லைனில் வச்சுருக்கிறேன் கேனுகள். அடிக்கிறதுக்கு அவனை விடுறாங்களே பெட்ரோல் அடிக்க. இது வந்து இப்போ நாங்கள் நிற்கிறது வீரசிங்க மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற லங்கா நிரப்பு நிலையம். அங்கே தான் நிற்கிறேன் பாருங்க. அங்கேயும் வந்து எவ்வளோ மக்கள் வந்து கூட்டமாக நிற்கிறேன். எல்லாத்துலேயுமே இப்போ பார்த்து 4வது இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்களாக தான் இருக்குது. அதோட வந்து பாருங்க பெட்ரோல் எடுத்துட்டு திருப்பி அடிக்க கொண்டு ஓப்பன் பாருங்க கேன்ல எல்லாம் கொண்டு வந்து அப்படி தான் நிற்கணும். இங்கால பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ வந்து ஃபுல்லாகவே இந்த லைனில் நிற்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கெல்லாம் நின்றுன்றது பாருங்க. எல்லாமே முழுக்க ஆட்டோ. அந்த பக்கம் ஆட்டோ இங்கால வந்து வச்சிருக்கணும் பாருங்க. இங்கால நிற்கிறது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டார் சைக்கிள் எல்லாம் ஃபுல்லாக நிற்கிது. அதோட வந்து இப்படியே இந்த லைனும் வந்து அப்படியே தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்குது. எங்கே மட்டும் போகுதுன்னு சொன்னால் சிக்னல் சந்தி மட்டும் போய்கொண்டிருக்குது. அதை நான் இதில் காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. முழு பேருமே வந்து இதில் அடிக்கிறதுக்கு தான் வந்து நிற்கணும். ஆனால் லைனில் விட்டு கொண்டிருக்கணும். இது வந்து இதோட 4வது நிரப்பு நிலையத்தை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே அப்படியே தொடர்ச்சியாக இந்த லைன் போய்கொண்டிருக்குது. அதையும் இதில் பார்க்கலாம் பாருங்க. அங்கே இருக்குது பெட்ரோல் செட். ஆனால் இங்கே மட்டுமே ஆட்கள் வந்திருக்கோம். க்ரௌடாக இருக்குது பாருங்க. லைன் வந்து அப்படியே தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்குது. இங்கால வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காவலில் நிற்கணும். இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். வாகனங்கள் வந்து நெரிசல் இல்லாமல் போய்கொண்டிருக்கணும். லைனில் தான் போய்கொண்டிருக்குது. என்னென்னா சொன்னால் இப்போ அவையும் இல்லையான்னு சொன்னால் 2-3 லைன் வந்து அடிக்கக்கூடிய நிலைமையிலையும் அந்த ஆட்கள் வந்து முந்தி கொண்டு இருக்கணும். அப்படி தொடர்ச்சியாக அது போய்கொண்டே இருக்குது பாருங்க. அங்கே மட்டும் வாகனம் அப்படி அங்கே மட்டும் போய்கொண்டிருக்குது பாருங்க. தொடர்ச்சியாக இந்தியாவிலேருந்து இங்கே மட்டும் நாங்கள் நடந்து வந்து காட்டிக்கொள்கிறோம் உங்களுக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ நாங்கள் அடுத்ததாக போகிறது வந்து இந்த 2 சைட்டுமே பெட்ரோல் செட் இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். அங்கேயும் போய் பார்த்துக்கொள்வோம் என்ன மாதிரியான நிலைமையான்னு சொல்லி. இதான் நாங்கள் சொன்ன அந்த டபுள் பெட்ரோல் செட் பாருங்க. அப்படி தொடர்ச்சியாக இந்தியாவிலையும் 2 இடத்தையும் வந்து இப்போ இது 5வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். 5வது பெட்ரோல் செட்லேயும் வந்து பாருங்க மக்கள் வந்து கூடவாக தான் இருக்கணும். இங்கால வந்து அப்படியே லைனில் நிற்கணும் பாருங்க தொடர்ச்சியாக. மற்றது இங்கால பக்கத்துலேயே இருக்கிற பெட்ரோல் செட் பாருங்க. அதை எவ்வளோ வாகனங்கள் இங்கால வந்து அந்த சிறைச்சாலை வாகனம் கூட வந்து அடித்து கொண்டு போகுது. அதையும் இதை பார்க்கலாம் பாருங்க. அந்த பெட்ரோல் வாகனங்கள் வந்திருக்குது. ஆனால் அது பெட்ரோல் வந்திருக்கோ இல்லை டீசல்லாம் வந்திருக்கோன்னு தெரியலை. டீசல் தான் வந்திருக்கு. பெட்ரோல் வரையில் என்ன மாதிரி தான் சொல்லிடணும். அதோட இந்த 2 பெட்ரோல் செட்டிலுமே ஃபுல்லாக மக்கள் நிற்கிறத பார்க்கலாம். இங்காலையும் தொடர்ச்சி அப்படியே நேர் ரோட் ஃபுல்லாகவே கஸ்தூரியா ரோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் கூட்டமாக தான் நிற்கணும். அப்படியே தொடர்ச்சியாக இதில் பார்க்கலாம் பாருங்க. இதில் பாருங்க. இதில் இந்த கார்கள் எல்லாம் நிற்கிது பாருங்க. கார்கள் கூட இடம் இல்லாமல் குழம்பு போட்டு கொண்டு நிற்கணும் பாருங்க. இங்கால வாகனங்கள் வந்து இதுக்கள் வந்து லைன் இல்லாமல் 3-4 லைன் அண்டு நிற்கிறதால பாருங்க தொடர்ச்சியாக அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு தான் நிற்கணும் வாகனம். அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌட் ஆகிக்கொண்டே இருக்குது பாருங்க. போத்திலுக்கு அடிக்கிறதுக்கு குழம்பு படிக்கணும் பாருங்க. போத்திலுக்கு இல்லையே அவனை சொல்லி குழம்பு போட்டு கொண்டு நிற்கணும். இதை பதட்டண்ணிலாம் வீட்டு பாருங்க. போட்டோ குழம்பு கொண்டு நிற்கணும் பாருங்க. இங்காலையும் பாருங்க அப்படியே ஃபுல்லாக அப்படியே வாகனங்களோட நிற்கிது. அதுக்கு தான் குழம்பு போட்டு கொண்டு நிற்கணும். தொடர்ச்சியாக அப்படியே அங்கால வர இடங்களையும் வேறு பெட்ரோல் செட்டில் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். தொடர்ச்சியாக கேனு இங்கே போத்தில் அடிக்கிறதால குழம்பி கொண்டிருக்கேன்.
தான் முதலே சொன்னார். என்னென்னு சொன்னால் இங்கால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைனில் நிற்கணும். இப்போ லைனில் நிற்கிறாக்களுக்கு வந்து இப்படி என்னென்னு சொன்னால் போத்தில் வாங்கினா அவைக்கு இல்லாமல் போயிடும். அதனால் இந்த கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த போத்தில் கொடுக்கல அவை. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக போய் கொண்டு பெற்று அடிக்கிறதுக்காக. மேனிப்பே பெட்ரோல் செட் வந்து மேனிப்பேல இருக்கிற பெட்ரோல் செட் அங்கேயும் வந்து பாருங்க மக்கள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறது. இதில் பார்க்கலாம் எவ்வளோ வாகனங்கள் நிற்கிறாங்க. இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய பாருங்க தொடர்ச்சியாக இப்படியே மக்கள் கூட்டம் வந்து கூடிக்கொண்டே இருக்குது. இதோட வந்து 7வது நிரப்பு நிலையத்தை நாங்கள் பார்த்துட்டோம். அப்படியே லைன் வந்து போய்கொண்டே இருக்குது. அங்கால இருக்கிற அந்த ரவுண்ட் போட் மட்டுமே போய்கொண்டு இருக்குது. இப்படியே எங்கால நாங்கள் போய் பார்த்து கொண்டு போவோம் இது என்ன மாதிரி நிலைமையில் இருக்குன்னு சொல்லி. எங்கே மட்டும் லைன் போய்கொண்டு இருக்குது. வாகனம் வந்து பிரதேச சபையை தாண்டி கூட நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே தொடர்ச்சியாக வாகனம் வந்து அப்படியே லைனில் நின்று கொண்டே இருக்குது. பாருங்க இவ்வளோ தூரம் இது பட்டின சபை உப அலுவலகத்தை தாண்டி கூட அப்படியே இந்த லைனில் நிற்கக்கூடிய சண்டிலி எரிபொருள் நிரப்பு நிலையம் பாருங்க. இங்கேயும் வந்து வாகனங்கள் எல்லாமே லைனில் நிற்கிறத நாங்கள் இதில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க என்னென்னு சொன்னால் அப்படியே தொடர்ச்சியாக வாகனங்கள் வந்து அப்படியே லைனில் நிப்பாட்டி வச்சிருக்கு. நம்ம என்னென்னு சொன்னால் இந்த பெட்ரோல் அடிக்கிறதுக்காக. இது சண்டிலி எரிபொருள் நிரப்பு நிலையம். இங்கேயும் வந்து இந்த வாகனங்கள் ஃபுல்லாக நிற்கிருக்காங்க தொடர்ச்சியாக. அப்படியே லைனில் நிற்கிருக்காங்க வாகனம் எங்கே மட்டும் போகுது அந்த பாருங்க. அப்படியே இந்த லைன் தொடர்ச்சியாக அப்படியே சண்டிலி சந்தி மட்டும் போய் கொண்டிருக்குது. அதை நான் இதில் பார்க்கலாம் பாருங்க. அப்படின்னு சொல்லி லைனாக அப்படியே தொடர்ச்சியாக சண்டிலி சந்தியை நோக்கி போய் அப்படியே சந்தியால் திரும்புது பாருங்க. அப்படியே சந்தியால் திரும்பி வரதராமட பக்கம் போய் கொண்டிருக்கு. அப்படியே போய் கொண்டிருக்கு நேராக. இது வந்து சித்தங்கனியில் வந்து பாருங்க. சித்தங்கனிலையும் வந்து சரியான பதட்டமான நிலைமையில தான் வாகனங்கள் எல்லாம் நின்று இருக்குது. தொடர்ச்சியாக வந்து அப்படியே மக்கள் வந்து வாங்கி கொண்டு நிற்கணும் பெட்ரோலை. இது வந்து சித்தங்கனியில் இருக்கிற பெட்ரோல் செட் பாருங்க. இங்கேயும் வந்து எவ்வளோ பதட்டமான நிலையில் ஆக்களில் வந்து லைனில் எல்லாமே நின்று வாங்கி கொண்டிருக்கணும். போலீஸ்மார் எல்லாம் வாகனங்கள் கிளியர் பண்ணி கொண்டு இருக்கணும் பாருங்க. தொடர்ச்சியாக அப்படியே வாகனங்கள் அப்படியே நின்று கொண்டே இருக்குது. இங்கே வேறங்க அப்படியே வாகனம் ஃபுல்லாகவே அப்படியே லைனில் நின்று கொண்டு இருக்குது. வேறங்க எங்கே மட்டும் போகுதுன்னு காட்டி கொள்கிறோம். இது சித்தாங்கனியில் இருந்து அப்படியே வடக்கம்புரை நோக்கி அப்படியே போய் கொண்டிருக்கு. இந்த ஆட்டோக்கள்ல இருந்து சகல வாகனங்களும் அப்படியே நிப்பாடி வச்சிருக்கணும் பாருங்க. டிராக்டர்கள் அப்படியான எல்லா வாகனங்களுமே நிற்கிது பாருங்க. இங்கே தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்குது. வாகனம் லைனை பாருங்க. இங்கே மட்டும் போகுது அந்த லைன். நீண்ட தூரம் அப்படியே லைனில் போய்கொண்டே இருக்கு. கியூ வந்து இது வந்து முடிகிற மாதிரி இல்லை. அப்படியே வாகனங்கள் தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்குது. எங்கே மட்டும் போகுது. இதோட வந்து முடியுது பாருங்க.